வணக்கம். வழக்கமா நாம நியூஸ் படிக்கும்போது ஒவ்வொன்னும் தனித்தனியா நடக்கிற மாதிரி தோணும். அதாவது இப்போ நீங்க நியூஸ்ல ஹார்மஸ் ஜலசந்தியில ஏதோ ஒரு கப்பலை சிறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு படிக்கிறீங்க. ஆமா, ஈரானோட ஐஆர்ஜிசி படை பண்ணிருக்காங்க. கரெக்ட். ஆனா அதுக்கும் நம்ம திருப்பூர்லனா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஏற்றுமதியாளரோட லாபத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. இல்லனா தமிழ்நாட்டோட தேர்தல் களத்துல திடீர்னு பருவநிலை மாற்றம் எப்படி ஒரு பெரிய விவாத பொருளா மாறுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இது ரெண்டும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல உலக அரசியலும் நம்ம உள்நாட்டு பொருளாதாரமும் எப்படி ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆமா, மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏவுகணை தாக்குதல் அந்த பகுதியோட முடிஞ்சிடுறது இல்ல. அது சில வாரங்கள்ல சத்தமே இல்லாம உங்க பர்ஸ்ல இருக்கிற பணத்தை திருடுது. கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொல்ற மாதிரி தனித்தனியா தெரியற இந்த செய்திகளுக்கு பின்னாடி ஓடுற அந்த ஒற்றை சரடை பிடிச்சுதான் இன்னைக்கு நாம இழுக்க போறோம். சர்வதேச புவிசார் அரசியல் கட்டுரைகள், அப்புறம் ரிசர்வ் வங்கியோட குறிப்புகள், சட்ட விவாதங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான பார்வை கொடுக்க போறோம். அப்போ நேரா அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பிரச்சனைக்கே வந்துடும். அதாவது எம்எஸ்சி பிரான்சிஸ்கா அப்புறம் எப்பாமினோயிடிஸ், இந்த 2 கப்பல்களை ஈரான் சிறை பிடிச்சிருக்காங்க. ஆமா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டிச்சாலும் அவங்க துறைமுக தடைகளை விளக்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் உலக அரசியல்ல சகஜம்தானேன்னு நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். ஆனா ரிசர்வ் வங்கியோட எம்பிசி, அதாவது நாணய கொள்கை குழு, ஏப்ரல் மாசம் நடந்த கூட்டத்துல இத பார்த்து ஏன் இவ்ளோ பதறணும்? அவங்க எதுக்கு கப்பல் நடமாட்டத்தை கண்காணிக்கிறாங்க? ஏன்னா அந்த பிடிப்பட்ட கப்பல்கள் வெறும் இரும்பு பெட்டிகள் கிடையாது. அது இந்தியாவோட பணவீக்கத்தை தீர்மானிக்கிற விஷயங்கள். இந்தியா கச்சா எண்ணெய்க்கும் இயற்கை எரிவாயுக்கும் மத்திய கிழக்கு தான் ரொம்ப நம்பி இருக்கு. ஓ, அப்போ அங்க ஒரு சின்ன பதற்றம்னாலும் நமக்கு பாதிப்பா? கண்டிப்பா. ஹார்மஸ் ஜலசந்தியில சின்ன பிரச்சனை வந்தாலும் கப்பல் இன்சூரன்ஸ் தொகைகள் பல மடங்கு ஏறிடும். அது மட்டும் இல்லாம பல கப்பல்கள் இப்போ செங்கடல் வழியா வராம ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனை வழியா சுத்திட்டு வருது. ஒரு நிமிஷம், அப்போ 10 நாள்ல வரவேண்டிய சரக்கு 25 நாள் ஆகுமா? எரிபொருள் செலவு ரொம்ப ஏறுமே. ஆமா, அந்த செலவை கப்பல் நிறுவனங்கள் அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுப்பாங்க. உங்ககிட்டயும் எங்கிட்டயும் தான் வசூலிப்பாங்க. ஐயையோ, அப்போ அதனாலதான் ரிசர்வ் வங்கி பதறுதா? எக்ஸாக்ட்லி. இந்த உலகளாவிய விநியோக சங்கிலி தடங்கள்னால சரக்கு கட்டணம் ஏறுது. அது இங்க பெட்ரோல் விலையாவும் தக்காளி விலையாவும் மாறுது. அதனால பணவீக்கம் அதிகமாகுது. வட்டி விகிதங்களை குறைக்கலாம் ரிசர்வ் வங்கி நினைச்சாலும் இந்த அரசியல் பதற்றம் அவங்க கைகளை கட்டி போட்டுடுது. ஓஹோ, இதை விட ஒரு பெரிய அநீதி அமெரிக்கா இந்திய வர்த்தகத்துல நடக்குதுன்னு நான் படிச்சேன். அதாவது அமெரிக்கா விதிச்ச 50% இறக்குமதி வரிய வாடிக்கையாளர்களை தக்க வைக்க நம்ம இந்திய ஏற்றுமதியாளர்களே அவங்க லாபத்திலிருந்து கட்டியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப வருத்தமான ஒரு உண்மை. இப்போ அமெரிக்க அரசாங்கம் அந்த வரிய திரும்ப கொடுக்கறாங்க. சுமார் $12 பில்லியன் ரீஃபண்ட். அதுல $4 பில்லியன் நம்ம பொறியியல் துறைக்கு வரணும். ஆனா இதுல எந்த சிக்கல்னா, இந்த பணத்தை திரும்ப கேட்க நமக்கு எந்த சட்ட உரிமையுமே இல்லையாமா. அமெரிக்கர்களோட நல்லெண்ணத்தை மட்டும்தான் நம்பணுமா. இது என்னங்க நியாயம்? இதுதான் சர்வதேச வர்த்தகத்துல இருக்கிற பவர் டைனாமிக்ஸ். நீங்க உடனே WTO, அதாவது உலக வர்த்தக அமைப்பு கிட்ட போய் நியாயம் கேட்கலாம்னு நினைப்பீங்க. ஆமா, அங்கதானே போகணும், வேற எங்க போறது? ஆனா உண்மை என்னன்னா, அவங்களோட மேல்முறையீட்டு அமைப்பு இப்ப முடங்கி போயிருக்கு. அமெரிக்கா மாதிரி நாடுகள் அவங்க மார்க்கெட் சைஸ ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஓ, என் நாட்டுல விக்கணும்னா நான் சொல்றதுதான் சட்டம்னு சொல்றாங்களா? கரெக்ட். அந்த $4 பில்லியன் பணத்தை அமெரிக்க இறக்குமதியாளர்கள் வாங்கிக்கிட்டு நேர்மையா இந்திய நிறுவனங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு. இல்லன்னா நாம அவங்களை எந்த கோர்ட்டுக்கும் இழுக்க முடியாது. இது ரொம்ப மோசம். இதை எப்படிதான் எதிர்கொள்றது? பெரிய பெரிய FTA, அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுறதே வேஸ்டா? அதனாலதானே இந்த செக்டோரல் ப்ளூரிலேட்ரலிசம், அதாவது குறிப்பிட்ட துறை சார்ந்த கூட்டணிகளை உருவாக்கணும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆமா, அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய விருந்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு மாட்டிக்கிறத விட நம்பகமான நண்பர்கள் கூட சேர்ந்து நமக்கு தேவையானதை மட்டும் ஆலா காட்டே முறையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கு, இல்லையா? அந்த ஆலா காட்டே உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான தொழில்நுட்ப காரணம் இருக்கு. ஒரு முழுமையான FTA போட குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். 10 வருஷமா? ரொம்ப அதிகமாச்சே. ஆமா, ஏன்னா விவசாயம், மருத்துவம், ITன்னு எல்லா துறைகள்லயும் 2 நாடுகளும் ஒத்து வரணும். ஆனா இப்போ சப்ளை செயின் ரொம்ப வேகமா மாறுது. அதனால செமிகண்டக்டர் வேணுமா, தைவான் கூட ஒரு சின்ன ஒப்பந்தம்.
எலக்ட்ரிக் வாகன கனிமங்கள் வேணுமா, ஆஸ்திரேலியா கூட ஒரு ஒப்பந்தம்னு தனித்தனியா பண்றாங்க. வாவ், இது ஸ்மார்ட். நமக்கு தேவையான தொழில்நுட்பம் உடனே கிடைக்கும், நம்ம உள்நாட்டு தொழில்களும் பாதிக்காது. எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப லாபகமான ஒரு வியூகம். அப்போ தென்கொரிய அதிபர் லீ ஜேம் யுங் இந்தியாவுக்கு வந்திருக்காரே, அதை இதோட சேர்த்து பார்க்கலாமா? $50 பில்லியன் வர்த்தக இறக்கு, CEPA ஒப்பந்தம் பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 2 நாடுகளுக்கும் நடுவுல ஒரு பழங்கால அயோத்தி தொடர்பு, அதாவது சுதிரத்னாங்கிற இளவரசி கொரியாவுக்கு போனத பத்தி தொடர்ந்து பேசுறாங்களே. பிசினஸ் மீட்டிங்ல எதுக்குங்க இந்த வரலாறு? ஏன்னா சர்வதேச உறவுகள்ல சாஃப்ட் பவர் ரொம்ப முக்கியம். எந்த ஒப்பந்தமும் வெறும் எண்கள்ல கையெழுத்தாகிறதில்ல, மக்களின் நம்பிக்கையில தான் இருக்கு. புரியுது. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங், கப்பல் கட்டுறதுல எல்லாம் தென்கொரியா ரொம்ப ஸ்ட்ராங். நமக்கு அந்த தொழில்நுட்பம் வேணும், அவங்களுக்கு நம்மளோட பெரிய மார்க்கெட் வேணும். இது ரெண்டையும் இணைக்க அந்த அயோத்தி கொரிய வரலாற்று தொடர்பு ஒரு எமோஷனல் பாலமா செயல்படுது. ஓஹோ, சோ உணர்வு பூர்வமா கனெக்ட் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. சூப்பர். ஆசியால தென்கொரியா, ஐரோப்பால ஜெர்மனி, பெர்லின்ல நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜெர்மனியோட போரிஸ் பிஸ்டோரியஸ சந்திச்சிருக்காரு. தரங் சக்தி பயிற்சியில ஜெர்மனியும் கலந்துப்பாங்கன்னு சொல்றாங்க. வழக்கமா நாம அமெரிக்கா இல்லனா ரஷ்யா கூட தான் ராணுவ ரீதியா அதிக நெருக்கம் காட்டுவோம். திடீர்னு ஜெர்மனி கூட என்ன புது உறவு? இதுதான் இந்தியாவோட புதிய பன்முக அணிசேரா கொள்கை, அதாவது மல்டி அலைன்மெண்ட். ரஷ்யாவை மட்டுமே நம்பியிருந்தா உக்ரைன் போர் மாதிரி நேரங்கள்ல நமக்கு உதிரிப்பாகங்கள் கிடைக்க சிக்கல் வருது. ஆமா, அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். அதனால நம்ம பாதுகாப்பு தேவைகளை நாம டைவர்சிஃபை பண்ணணும். ஜெர்மனி ஐரோப்பாவோட மிகப்பெரிய பொருளாதாரம். நீர்மூழ்கி கப்பல்கள் உற்பத்தியில அவங்க கில்லாடிகள். அதே நேரம் இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க அவங்களுக்கும் நம்ம உதவி தேவைப்படுது. சீன ஆதிக்கம்னு சொல்லும்போது அவங்க தைவானை எப்படி தனிமைப்படுத்துறாங்கன்னு நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். தைவான் அதிபர் லைசிங்டே ஆப்பிரிக்காவுக்கு போக முயன்றப்போ 3 ஆப்பிரிக்க நாடுகள் அவங்க வான்வழியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. சீனா கொடுத்த பிரஷர் தான் காரணம்னு சொல்றாங்க. இது ரொம்ப பயமா இருக்கே. 100% உண்மை. இதத்தான் கடன்புரி ராஜதந்திரம் இல்லனா எக்கனாமிக் கோஷன்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்க நாடுகள்ல சீனா கோடிக்கணக்குல முதலீடு பண்ணிருக்காங்க. ஓ, அப்ப சீனா பேச்சை கேட்டுதான் ஆகணுமா அவங்க? வேற வழி இல்ல. தைவான் மேல ராணுவ தாக்குதல் நடத்தாமலேயே அவங்கள உலக அளவுல தனிமைப்படுத்தி மூச்சு திணற வைக்கிற உத்திய சீனா கையில் எடுத்திருக்கு. நிதிய ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஆமா, ஐரோப்பாலையும் இதை பார்க்கலாம். ஹங்கேரி கூட இருந்த பைப்லைன் பிரச்சனை முடிஞ்ச பிறகுதான் உக்ரைனுக்கான 90 பில்லியன் யூரோ கடனை ஐரோப்பிய ஒன்றியம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு பவர் பார்கெனிங் தான். ஓகே, உலக அரசியல் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆனா நம்ம உள்நாட்டு அரசியலும் சலைச்சது இல்லையே. ரீசெண்டா நடந்த ஒரு சுவாரஸ்யமான உச்சநீதிமன்ற விவாதம் பத்தி பேசலாம். அந்த மேற்கு வங்க முதலமைச்சர் விஷயமா? ஆமாங்க. கொல்கத்தால அமலாக்கத்துறை, அதாவது இடி சோதனை நடந்துட்டு இருந்தப்போ மேற்கு வங்க முதல்வர் அங்க நேரடியா போனத அரசியலமைப்பு சட்டம் 131 கீழ் ஒரு மத்திய மாநில பிரச்சனையாவே எடுத்துக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன், என்ன குழப்பம்? ஒரு மாநில முதலமைச்சருக்கும் மத்திய விசாரணை அமைப்புக்கும் நேரடி மோதல் நடக்குது. அதை ஏன் உச்சநீதிமன்றம் மத்திய மாநில பிரச்சனையா பார்க்க மாட்டேங்கிறாங்க? இது ஒரு அருமையான அரசியலமைப்பு கேள்வி. ஆர்டிகிள் 131 உச்சநீதிமன்றத்தோட அசல் அதிகார வரம்பு. ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஏதோ ஒரு கொள்கைக்காகவோ சட்ட உரிமைக்காகவோ மோதிக்கிட்டா அவங்க நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம். அப்போ இதுவும் அப்படிதான் இல்ல. கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இடிங்கிறது ஒரு சட்ட ரீதியான விசாரணை அமைப்பு. அவங்க சில தனி நபர்களை தான் விசாரிக்கிறாங்க. அங்க முதல்வர் போய் நிக்கிறதால அது ஒட்டுமொத்த இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான கொள்கை மோதலா மாறிராது. ஒரு நிமிஷம், அப்போ அது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானா? கரெக்ட். இது விசாரணை நடைமுறையில ஏற்படுற ஒரு குறுக்கீடு. அதனால இத 131 கீழ் விசாரிக்க முடியாதுன்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப நல்லா புரியுது. யார் சண்டை போடுறாங்கங்கறத விட எதுக்காக சண்டை போடுறாங்கங்கறது தான் முக்கியம். சூப்பர். சரி, கூட்டாட்சின்னு வந்தாலே இந்த நதிநீர் பிரச்சனையை தவிர்க்கவே முடியாது போல. ஆமா, இப்போ மகாநதி நீர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒடிசாவும் சத்தீஸ்கரும் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையே. நீதிபதி பெல்லாயம் திரிவேதி தலைமையிலான தீர்ப்பாயம் மே 2ஆம் தேதி வரைக்கும் கடைசி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சத்தீஸ்கர் கட்டுன 500க்கும் மேற்பட்ட அணைகளால தங்களுக்கு பாதிப்புன்னு ஒடிசா பதறாங்க. ஒரே நதி, 2 மாநிலங்கள். தீர்ப்பாயங்கள் பல வருஷமா பேசி ஒன்னும் ஆகல. அது ஏன் அப்படி?
சட்டப்படி முடிவு பண்ண முடியாதா? ஏன்னா நதிநீர் வெறும் வளம் கிடையாது, அது ரொம்ப எமோஷனலான விஷயம். 2 மாநிலத்திலயும் ஒரே கட்சி ஆட்சியில இருந்தா கூட நதிநீர்னு வரும்போது மாநில நலனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ சட்ட ரீதியான தீர்ப்பு வேலைக்கு ஆகாதா? சட்டம் தீர்ப்பு கொடுக்கலாம், ஆனா தண்ணியை ஷேர் பண்றது விவசாயிகளோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. அதனால ஒரு சுமூகமான அரசியல் மற்றும் நிர்வாக தீர்வு தான் நீண்ட காலத்துக்கு செட் ஆகும். உள்நாட்டு விவகாரங்கள்னு பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இடதுசாரி தீவிரவாதம், அதாவது LWE இப்போ பெருமளவு குறைஞ்சிருக்கு. அந்த பகுதிகளுக்கு இனி என்ன வியோகம்னு தீவிரமா பேசுறாங்க. ஆமா, போஸ்ட் LWE ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா துப்பாக்கி வச்சு போராடின இடங்கள்ல திடீர்னு நிர்வாகத்தை கொண்டு போறது அவ்வளோ ஈஸியான? ஈஸி கிடையாது, ஆனா கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். இத்தனை வருஷமா அந்த பகுதிகளில் வன்முறையை ஒடுக்குறது மட்டும்தான் அரசாங்கத்தோட நோக்கம். ஆனா போலீஸ் முகாம் அமைச்சா மட்டும் அங்க அமைதி வந்துடாது. ஆமா, மக்கள் மனசுல ஒரு பயம் இருக்கும்ல. கரெக்ட். அந்த பழங்குடியின மக்கள் மனசுல இருக்கிற அந்நியத்தன்மையை மாத்தணும். அதுக்கு தான் அந்த AIEEE அப்படிங்கிற புதிய கட்டமைப்பு. ஓ, அந்த அக்கவுண்டபிலிட்டி, இன்னோவேஷன், எவிடன்ஸ், ஈக்விட்டி, எம்பதி அண்ட் எஃபிஷியன்சி, கரெக்டா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல எம்பதி, அதாவது பச்சாதாபங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, ஒரு நிர்வாக ஆயுதம். நாங்க உங்களை ஆள வரல, உங்களுக்கு ரோடு, ஸ்கூல் கட்டித்தர வந்திருக்கோன்னு அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்கு தான் இந்த PM ஜன்மன் மாதிரி திட்டங்கள் அங்க தீவிரமா செயல்படுத்துறாங்களா? எக்ஸாக்ட்லி. அடிமட்ட வளர்ச்சியும் அதிகார பரவலாக்கலும் நடந்தாதான் தீவிரவாதம் நிரந்தரமா ஒழியும். ஒரு சூப்பரான நியூஸ் ஞாபகம் வருது. இந்தியாவுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து பிரதிநிதிகள்ல பெண்கள் இப்போ 49.7% இருக்காங்களாம். வாவ், இது நிஜமாவே பெரிய விஷயம். ஆமாங்க, பார்லிமெண்ட்ல 33% இடஒதுக்கீடு கொண்டு வரவே நாம பல வருஷம் போராட வேண்டியிருந்தது. ஆனா கிராமங்கள்ல சத்தமே இல்லாம ஒரு பெரிய சமூக புரட்சியே நடந்திருக்கு. இதுதான் உள்ளாட்சி அமைப்புகளோட அழகு. பார்லிமெண்ட்ல பேசுற விஷயங்கள் சாமானிய பெண்களோட அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்காம இருக்கலாம், ஆனா பஞ்சாயத்துல எடுக்கிற குடிநீர் தெருவிளக்கு முடிவுகள் அவங்கள நேரடியா பாதிக்கும். அதனாலதான் பெண்கள் அவங்களாவே முன்வந்து பொறுப்பெடுக்கிறாங்க இல்லையா? ஆமா, இது ஜனநாயகத்தோட மிகப்பெரிய முதிர்ச்சி. இதோட சேர்ந்து சட்டம் சமூகம் சார்ந்து இன்னும் 2 அப்டேட்ஸ். 2006 மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரை மும்பை ஹைகோர்ட் விடுவிச்சிருக்காங்க. ம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல சபரிமலை விவகாரம் தொடர்பா 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு முக்கியமான விவாதத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதாவது மாதவிடாய் கால பெண்களை அனுமதிக்கணும்னு விதிகளை மாத்துனா அது மத சுதந்திரத்துல தலையிடுற மாதிரி ஆகுமான்னு ஒரு ஆழமான கேள்வி. ஆமா, இது ரொம்ப நுட்பமான ஒரு சமநிலை விவாதம். தனிமனித உரிமைகள் பெருசா இல்ல பல நூற்றாண்டுகளா இருக்கிற சமூகத்தோட கூட்டு நம்பிக்கைகள் பெருசான கோர்த்து எப்படி முடிவு பண்ண போறாங்கங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா. சரி, நாம இதுவரைக்கும் எல்லைகள் சட்டங்கள்னு நிறைய பேசணும். ஆனா இதெல்லாம் விட பெரிய சவால் ஒண்ணு நம்ம கண் முன்னாடி நிக்குது. அதுதான் டெக்னாலஜியும் பருவநிலை மாற்றமும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல, பருவநிலை மாற்றம் இப்போ நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. ஆமா, இப்ப தமிழ்நாட்டோட தேர்தல் களத்தையே பாருங்களேன். இதுவரைக்கும் இலவசங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசின கட்சிகள் எல்லாம் இப்போ வெப்ப அலைகள், தண்ணீர் பற்றாக்குறை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அரசியல் களமே மாறிடுச்சு. ரீசெண்டா டிட்வா புயலால மட்டும் தமிழ்நாட்டுல 2.11 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் அழிஞ்சிருக்கு. அப்புறம் இப்போ அடிக்கிற வெயில்ல மக்களால வேலை செய்யவே முடியல. இது நம்ம விவசாயத்தையும் உணவு முறையும் எப்படி பாதிக்கும்? இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. வெப்ப அலைகளால விவசாய தொழிலாளர்கள் வேலை செய்ய முடியலன்னா உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா உணவுப் பொருட்கள் விலை கிடுகிடுன்னு ஏறும். ஓ, போ மறுபடியும் அது பணவீக்கத்துல தான் வந்து நிக்குமா? ஆமா. அதனால அரசாங்கம் இனி எந்த திட்டம் போட்டாலும் அது கிளைமேட் ரெசிலியன்ஸ், அதாவது காலநிலை தாங்கும் திறன் கொண்டதா இருக்கணும். இத கண்ட்ரோல் பண்ணா அரசாங்கம் எடுக்கிற சில ஸ்டெப்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ கார்பன் உமிழ்வை குறைக்க பெட்ரோலிய அமைச்சகம் விமான எரிபொருளோட வரையறைய மாத்தி அதுல தொகுப்பப்பட்ட ஹைட்ரோ கார்பன்ஸை கலக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆமா, இத சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல், அதாவது SAFன்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாம சாப்பாட்டுல காய்கறிய அரைச்சு மறைச்சு ஊட்டுற மாதிரி இருக்கு. விமானங்களுக்கு தெரியாமலேயே மாற்று எரிபொருளை கலந்துடுறாங்களா? நீங்க சொல்ற உதாரணம் நல்லா இருக்கு, ஆனா கெமிக்கல் ரீதியா இது ரொம்ப நுட்பமான ப்ராசஸ். சாதாரண விமான எரிபொருள்னா பூமிக்கு அடியில இருக்கிற கச்சா எண்ணெய் எடுத்து எரிக்கிறது. அது புது கார்பனை உருவாக்குது. அப்போ இந்த புது எரிபொருள் என்ன பண்ணுது? இந்த தொகுக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன்ஸ் நாம ஏற்கனவே பயன்படுத்துற குப்பைகள், விவசாய கழிவுகள்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற கார்பன் மூலமா உருவாகுது. சோ இன்ஜினுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது.
ஏன்னா ரெண்டுமே ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். ஓ சூப்பர். அப்ப வளிமண்டலத்துல புதுசா கார்பன் சேர்றது தடுக்கப்படுது. அருமையான டெக்னாலஜி. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. டெக்னாலஜின்னு வரும்போது ஆன்லைன் கேம்ஸ் இப்போ அரசாங்கத்தோட தீவிர கண்காணிப்புக்கு வந்துடுச்சு. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளுக்கு பதிவு செய்யறத கட்டாயமாக்கி மே 1ஆம் தேதியிலிருந்து புது ரூல்ஸ் கொண்டு வராங்க. கேமர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, விளையாட்டை ஏன் அரசு முறைப்படுத்தணும், இது என்ன கேமர்ஸ்க்கு வரி போடுற திட்டமானு. வரி போடுறது ஒரு காரணமா இருந்தாலும் இது முழுக்க ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. ஆன்லைன் கேம்ஸ்ல 2 வர்க்கம் இருக்கு. ஒன்னு உண்மையான பணத்தை வச்சு விளையாடுற ரியல் மணி கேமிங், அதாவது ரம்மி, போக்கர் மாதிரி. ஆமா, அது சூதாட்டம். இன்னொன்னு திறனை அடிப்படையாக கொண்ட ஸ்போர்ட்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வரையறுத்து வயசு வரம்ப கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓ, சின்ன பசங்க சூதாட்டத்துல போய் விழாம இருக்கதா இந்த ரூல்ஸா? ரொம்ப நல்லது. சரி, அப்படி மக்களை இணைக்கிற இன்னொரு கொள்கையை பத்தியும் பார்த்துடலாம். இந்தியா தன்னோட விசா வசதிய மேலும் 14 துறைமுகங்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓஹோ. இப்போ மொத்தம் 33 துறைமுகங்கள்ல இந்த விசா வசதி இருக்கு. முக்கியமா க்ரூஸ் டூரிசம் மூலமா வர சுற்றுலா பயணிகளுக்கு இது பெரிய வரப்பிரசாதம். ஆனா சீனா, பாகிஸ்தான், ஏமன், ஈரான் நாடுகளுக்கு இந்த வசதி கிடையாது. இது ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பொருளாதாரத்தை வளர்க்க டூரிஸ்ட் வேணும், மறுபக்கம் தேசிய பாதுகாப்பும் முக்கியம். அதனால தான் குறிப்பிட்ட நாடுகளுக்கு இதை கொடுக்கல. அது எந்த நாடும் எடுக்கிற இயல்பான முடிவு தான். ரொம்ப சரி. நம்ம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உலக அரசியல், உள்நாட்டு பொருளாதாரம், கிளைமேட் சேஞ்ச், டெக்னாலஜின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை அலசிட்டோம். வாஷிங்டன்ல எடுக்கிற ஒரு முடிவு எப்படி திருப்பூர் ஏற்றுமதியாளரை பாதிக்குது, ஹார்மோஸ் ஜலசந்தி பிரச்சனை எப்படி பணவீக்கத்தை ஏத்துதுன்னு நிறைய பார்த்தோம். ஆமா, இது எல்லாமே ஒன்னோடு ஒன்னும் ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கனெக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறது தான் நிஜமான நாலேஜ். கரெக்ட். இன்னைக்கு நாம விவாதிச்ச ஒவ்வொரு செய்தியும் ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையோ கொள்கையோ தொட்டுட்டு தான் போகுது. சோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனைய தூண்டுற கேள்விய வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. பூமியில நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மாதிரி மெய்நிகர் விளையாட்டுகளுக்கு இப்போதான் நம்ம சட்டம் போட்டுட்டு இருக்கோம். ஆனா SpaceX நிறுவனம் திட்டமிடுற மாதிரி விண்வெளியில செயற்கை நுண்ணறிவுக்கான பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்ஸ் அமைச்சா அந்த டேட்டாவை எந்த நாட்டோட சட்டம் கட்டுப்படுத்தும்? ஆமா, யார் பொறுத்துப்பாங்க. அங்க ஒரு டேட்டா திருட்டோ இல்ல உரிமை பிரச்சனையோ வந்தா எந்த கோர்ட்டுக்கு போவாங்க? பூமிக்கு வெளியே நடக்கிற இது மாதிரி விஷயங்களை நிர்வகிக்க நம்ம உலக அரசியல் அமைப்புகள் நிஜமாவே தயாரா இருக்கா என்ன? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நாங்க விடை பெறுகிறோம். இவ்ளோ நேரம் இந்த சுவாரஸ்யமான அறிவு பயணத்துல எங்களோட இணைந்து பொறுமையா கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி.